Hi friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கொத்தவரங்காய் வச்சு ஒரு பொரியல். இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் எல்லா குழம்புக்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/4 கிலோ கொத்தவரங்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு. கொத்தவரங்காய் கூட மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் அதிகமான வாய்வு தன்மை இருக்கிறனால வேக வச்சு வடிகட்டி எடுத்து செய்கிறது நல்லது. கொத்தவரங்காய் கட் பண்ணும்போது இந்த தலை பகுதியும் இந்த வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் ஒரு நார் இருக்கும், அதையும் எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா காயை வேக வச்சாச்சு. காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டாச்சு. 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதை சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்தளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காவை இதில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சாம்பார் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. 2 நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த காய் நல்லா வேகட்டும். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம 3 பத்தை தேங்காவை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டை இடித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீரகம், இந்த 3த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த காய் நல்லா மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.